ஸ்டாப் ப்ளீஸ் மேடம். நீங்க ஆளே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இங்க நிக்கிற? சும்மா இப்படி வந்து பார்த்தேன், உங்களை எவ்வளவு நாள் தேடினே இருக்கேன், ஆளே காணோம். அவர் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? அவர் பண்ண காரியம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். பண்ணி விட்டுட்டு எங்க போயிட்டாரு? பண்ணி விட்டுட்டா? என்ன பண்ண? ஹலோ, உன்னால 8 மாசம் முழுவாம இருக்கறேங்க. அடி கள்ளி சொல்லவே இல்ல. சொல்லு திடி மட்டும் நான் இங்கே என்னடி இது? பண்ணிட்டு போயிடுவேன். நான் பார்த்து அழிஞ்சுன்னு நானு. நீ எங்க போனீங்க? சரி, இது ஏன் வந்து இங்க பப்ளிக்கா பேசிட்டு இருக்க? பப்ளிக்கா பேசாம என்ன செக்கப்லாம் போறியா இல்லையா? என்ன கேட்ட? என்ன என்ன நடக்குதுங்க? என்ன சொன்னாங்க டாக்டர்? அன்னைக்கு சரியான மழையா, அன்னைக்கு நான் வந்து எங்க ஒதுங்குன்னு தெரியாம உங்க வீட்டு பக்கம் தான் போய் ஒதுங்கினேன். மழையில என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் அன்னைக்கு கொஞ்சம் சம்பவம் நடந்துருச்சு. அதான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாயில எல்லாம் வந்துரு. எனக்கு என்ன சப்போர்ட்டா உங்களுக்கு? நீ இல்ல சாத்துக்குடி கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். அம்மா என்னையே கூப்பிடுறாத, எங்க போனாலும் நானே வரணுமா அவன் கூட? நீதான் வரணும். மேடம் ஸ்டாப் ப்ளீஸ் மேடம். நீங்க ஆளே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இங்க நிக்கிற? சும்மா இப்படி வந்து பார்த்தேன், உங்களை எவ்வளவு நாள் தேடினே இருக்கேன், ஆளே காணோம். எங்கடா போனீங்க? இந்த காரியம் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களே. எந்த காரியம் பண்ண? என்ன சிஸ்டர்? மேடம், ஒரு பொண்ணுக்கு தான் ஒரு பொண்ணு மனசு தெரியும், புரியுதுங்களா? சரி. ஆமா, அவர் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? அவர் பண்ண காரியம் தெரியுமா? சொன்னாதானே பண்ணி தெரியும். விட்டுட்டு எங்க போயிட்டாரு? பண்ணி விட்டுட்டா? என்ன பண்ண? ஹலோ, உன்னால 8 மாசம் முழுவாம இருக்கறேங்க. அடி கள்ளி சொல்லவே இல்ல. சொல்லு திடி மட்டும் நான் இங்கே என்னடி இது? பண்ணிட்டு போயிடுவேன். நான் பார்த்து அழிஞ்சுன்னு நானு. நீ எங்க போனீங்க? சரி, இது ஏன் வந்து இங்க பப்ளிக்கா பேசிட்டு இருக்க? பப்ளிக்கா பேசாம என்ன செக்கப்லாம் போறியா இல்லையா? என்ன கேட்ட? என்ன என்ன நடக்குதுங்க? என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டரா? பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொட்டு பேசாத ரவி. என்ன ரவி பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளவு நாள் பண்ணிட்டு எங்க தான் நீ போன? நீ ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ணிட்டு ராதா, அவங்கள திட்டாத ராதா, அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க. செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடாத பக்கம். நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டதுக்கு நான் என்ன சாப்பாட்டு கூட பண்ண வழி இல்லாம கொல்லாம இருந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, தேவையில்லாம என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பேசாதீங்க. அன்னைக்கு உங்களால பிரச்சனை அதிகமா ரவி, நீ வந்துச்சுங்க. சொல்லு ரவி. என்ன ரவி? ரவி இல்ல ராதா, அன்னைக்கு சரியான மழையா, அன்னைக்கு நான் வந்து எங்க ஒதுங்குன்னு தெரியாம உங்க வீட்டு பக்கம் தான் போய் ஒதுங்கினேன். மழையில என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் அன்னைக்கு கொஞ்சம் சம்பவம் நடந்துருச்சு. ராதா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரவி என்ன பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? நான் ராதா தெரிஞ்சுதான் பேசுறியா ரவி? நீ ராதா பைத்தியமடா நீ. என்ன மழையில ஒதுங்குன? எங்க ஒதுங்குன? இந்த டெலிவரிக்கு சொல்லிருக்காங்க. எந்த கொரியர்ல? ஹாஸ்பிடல்ல தான். ஹாஸ்பிடல்லையா? பாரு. அட, நீங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரனா இருப்பாங்க, போய் பாருங்க. மேடம் பேசுனேன் நான் வந்து. ராதா, அவங்கள திட்டாத ராதா, அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க. அவங்கள கூட்டி போய் நம்ம அவங்கள வளகாப்பு பண்ணலாம் ராதா. அடி, வாயில எல்லாம் வந்துரு. எனக்கு என்ன சப்போர்ட்டா உங்களுக்கு? நீ இல்ல சாத்துக்குடி கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். சாத்துக்குடி. ரவி வேண்டாம். நீ தானே கேட்ட அவங்க சப்போர்ட்டான்னு. அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு நாங்க என்னங்க பண்ண இது முடியும்? பாரு, கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. இனிமேல் அவனுக்கு வளகாப்பு வச்சு பாத்துக்காம என்ன பத்தி பேசுற? என் குழந்தை வயித்துல வளருதுடி. என்ன உனக்கு நல்லா வந்துரும். அது எப்படி ஆகும்? அதுதான் எனக்கும் புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது அவரே கேளுங்க. அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒரு கன்னி பொண்ணு வயித்துல கடவுள் பிறந்தார் சொன்னா நம்புது உலகமே. ஏன் ஒரு திருநங்கை வயித்துல குழந்தை பிறக்க கூடாதா? இது மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களா? நல்லா இருக்கே கதை. குழந்தை பிறக்கட்டும்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? சொல்லிட்டேன், வேண்டிப்ப. என்ன பேச்சு பேசுற நீ? என்ன பேச்சு பேசுற? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்ப இவங்க கர்ப்பமா கூடாதா? இவங்க என்ன பிரச்சனை? நம்ப மாட்டேன்றியா? அவங்க கர்ப்பமா ஆகட்டும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அது என்னால தான் பிரச்சனைன்றியா? ஆமா, ராதா, காரணமாக நீ முடியும். ஒரு பொண்ணா இருந்துட்டு பேசாத ராதா. உனக்கும் தாய்மை இருக்குல்ல, 2 குழந்தைகளை பெத்தல்ல, ஒரு தாய்மைக்கு மரியாதை தர மாட்டியா நீ? தாய்மைக்கு நான் மரியாதை கொடுக்கறேன்டா, அவங்களே நான் மதிக்கிறேன். என்னதான் பதில் சொல்ற ரவி? நான் சொல்றேன், கவலைப்படாத. சரியா? இந்த பாரு, இதுக்கு இன்சியல் தான் போடணும். நான் தான் அப்பா. நீ எப்படி செருப்படி வாங்க போற? நான் தான். அறிவில்ல உனக்கு? நீ மனுஷனடா? நீ வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்? ஆம்பளை சிங்கண்டி பார்த்தல்ல. ஆம்பளை சிங்கன் எங்கன்னு காட்டணும் தெரியாதா உனக்கு? ஆல்ரெடி காட்டியாச்சு நீ ஆம்பளை சிங்கன். அருணா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. ஓகேவா? இந்த பாரு ராதா, ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும்.
இன்னும் இருந்தாலும் அவங்க முடுகாம இருக்காங்க. இப்போ அவங்கள கூட்டுன்னு போய் வாயறார ஒரு சோறு போடுறி. ஒழுங்கா அப்படி போயிடா. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா, என்ன ஏன் உங்க திருநங்கைலாம் குழந்தை பெத்துக்க கூடாதா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ஒரு பொம்பளைக்கு தாய்மை கிடைக்கிறத விட ஒரு திருநங்கை கிடைச்சுன்னு வச்சுக்கோ, ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைச்சிட அந்த குழந்தைக்கு. நீங்க ஒரு நிமிஷம் கம்மனு இருங்க. உங்க மேல நல்ல மரியாதை இருந்துச்சு. மரியாதை என்ன மரியாதை? ஏய் என்னடி என்ன கையெல்லாம் பிடிச்சுன்னு கோத்திட்டு என்ன நடக்குதுங்க? ஃபிலிம் பாத்துக்க உன்னைய. சரி விடுங்க. இப்படி வா. ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சா? நீங்க எனக்கு அக்காவா? நான் உங்களுக்கு தங்கச்சியா? எனக்கு அந்த டவுட் எப்பயுமே இருக்கு. எனக்கு அந்த டவுட் எப்பயுமே இருக்கு. ஏன்னா ரெண்டு பேர் முகஜாடியும் ஒரே மாதிரி இருக்கு. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. உனக்கு நம்ம உங்க அப்பா மேல தான் சந்தேகமா இருக்கு. எப்பாவது உங்க அப்பா உங்க வீட்டு பக்கம் வந்திருக்காரா? இருக்கலாம். நீ போனது இல்லாம எங்க அப்பா வேற கூட்டணி சேர்த்துட்டு இருக்கியா? என்ன உங்க அப்பாவா? என்ன அவர் மட்டும் ஆம்பளை இல்லையா? போடி முடிக்கிட்டு நீ போனா மேடம். என்ன ஏன்ற அழுவாடி அவ சாப நம்மள சும்மா விடாதுறாது. யாரை நம்பி நீங்க வந்தீங்க? என்ன நம்பி வந்தீங்களாங்க? எவ்வளவு நாள் தேடினேன் தெரியுமா ரவியா? இங்க பாரு, நான் உனக்கு சொல்றேன் அருணா. மேடம் இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. வேண்டாம், வேற மாதிரி நாக்கு வேற மாதிரி வந்துரும் சொல்லிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாரு இவங்கிட்ட. அருணா இந்த பாரு, ஆம்பளை குழந்தை பிறந்தா இவங்க அப்பா பேர் பெரியசாமின்னு வச்சிடலாம். பொம்பளை குழந்தை பிறந்தா என் முன்னாடி ராதானே பேர் வச்சிடலாம். அதுதான் என் அப்பா பேரும் என் பேரும் தான் வைப்பீங்க. உன் பேர் வைக்கிறது, உன் அப்பா பேரை வைக்கிறது, உன் அம்மா பேரை வைக்கிறது, அதெல்லாம் எங்க பேர் தான் கிடைச்சிச்சா? ராதா உனக்கு தெரியுமா ராதா, இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு மட்டும் அந்த கர்ப்ப பாக்கியம் மட்டும் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க குழந்தைங்களை அவ்வளோ நல்லா வளர்ப்பாங்கடி. அவங்க தாய்க்கு தாயா இருந்து தந்தைக்கு தந்தையா இருந்து வளர்ப்பாங்க. நீங்கள் தூங்கும் பொழுது பாயாகவும் ஏங்கும் பொழுது தாயாகவும் இருப்பா. அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை அந்த கடவுள் கொடுக்காம போயிட்டாப்புல. இப்ப ஏன் மூலியமா கிடைச்சிருக்கு உங்களுக்கு? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கிடைச்சிருக்கு. உனக்கு வாய் கூசல மூலியமா கிடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நான் தெரிஞ்சா பேசுறியா நீ? போயா. என்னங்க மேடம், நீங்க கிளம்புங்க ஃபர்ஸ்ட். நீ எல்லாம் மனுஷியாடி, தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. சொல்லுவாங்க வாய வயிறுமா இருக்கிற ஒரு பொம்பளை வந்து உங்ககிட்ட இப்படி கெஞ்சிரா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. அடச்சி, நீ மனுஷனாடா? எனக்கா மேடம் கேக்குறேன்? நீங்க புள்ளைக்காக தானே கேட்டுட்டு இருக்கேன். உங்க புள்ளன்னு சொல்லாதீங்க. இந்த புள்ள என் புள்ள மட்டும் இல்ல மேடம், இது உங்க புள்ளையும். ஏன் புள்ளையா? ஆமா. என்னடா நடக்குதுங்க? ஆமா, எப்படிதான் அவங்க உனக்கு இப்ப வந்து தங்கச்சி முறை தானே வந்துருவாங்க. அது எப்படி சாத்தியமாவும்? நீங்க கர்ப்பமா எப்படி ஆக முடியும்? உங்களுக்கு வீட்டுக்காரனா எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் இருந்து என்ன பண்ண குழந்தை கொடுத்துட்டாரு, என்ன பண்ண முடியும்? தெரியல ராதா, எனக்கு உன்ன தெரியும்டா, எனக்கே தெரியல. ஆச்சரியமா இருக்கு. காட் கிரேஸ். விளையாட்டா பேசல மேடம். விளையாட்டே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க. விளையாட்டு விஷயம் கிடையாது. புரியுதா? உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு. எனக்கு மரியாதை கெடுத்துட்டு போயிடாதீங்க. மரியாதை இருக்கு நான் சொல்ல. உங்க மேல இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் இருக்கிற உண்மையை சொல்றேன். என்ன உண்மை? முதல்ல அவங்க அனுப்பிச்சு விடுறா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு உங்களால எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. போக மாட்டா ரவி. இங்க வா அருணா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்க போக மாட்டேன். பா அருணா, இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாது. அவ அப்படிதான் பேசுவா. ஆனா அவ இலகன் மனசு அவளுக்கு. அவ கண்டிப்பா உன்னை கூட்டின்னு போயிடுவா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரியா? பாரு, நானே உன்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி கொடுத்து கண்டிப்பா உன் பிரசவத்தை நல்லபடியா பாத்துக்கிறேன். வேணா ரவி. நீ எதுக்குடா பார்க்கணும் அவங்க பிரசவத்தை? அதானே உலக வழக்கம். நான் பார்க்காம இந்த பிரசவத்துக்கு காரணமா நான் தாண்டி ஆபரேஷனுக்கு எழுத்து போடணும். ரவி வேணா ரவி, இந்த மாதிரி டென்ஷன் படுத்திருக்காத ரவி. நான் கேவலமா கேட்டு விட்டுறேன். நீ பாத்துக்கலானே. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுடா. நீ நான் எங்க வச்சிருக்க? நீ எப்படி போய் வீர பாத்தியா? ஏய், அது குழந்தை இல்ல, நீங்க பாரு உள்ள மூட்டடி. அது மூட்டறதா? அது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் சிஸ்டர் இந்த மாதிரிலாம் போறீங்க? வாங்க அப்படி. ஹலோ, வாய வயிறுமா இருந்துட்டு பின்னாடி பக்கம் விழுந்துற போற டார்லிங். பைத்தியம். திரும்ப எங்க எதுல காமெடி பண்ண தெரியல உனக்கு. எல்லாத்துலயுமே விளையாட்டு. எவரு யோசிச்சு பார்த்தேன் சொல்லிட்டு நீங்களும் பண்றீங்க வந்து. சரிங்க மேடம். இல்லடி, ரியாக்ஷன் பாக்கிறதுக்கு தான் நாங்க பண்ணது இது. பாரு, நம்ப மாட்டேன்ற. நம்பிட்டியா அப்ப நீ உங்க கர்ப்பமா இருந்தாங்கட்டு? என்ன நம்பாம எப்படிடா இருக்க முடியும்? அதுதாண்டி சொல்றேன், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல. இந்த காலத்துல குழந்தைய பெத்துட்டு கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டு யாருக்காவது தாரவாத்து கொடுத்துட்டு குழந்தை பெத்துக்கிறதுக்கே பயப்படுதுங்க சில நடிகைங்க. ஆளை வச்சு பெத்துக்குதுங்க. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பாக்கி கேட்டேன் பாரு. அது எப்படி உங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க எல்லாம் வந்து தாய்க்கு சமண்டி. இல்ல, எனக்கு இது பார்த்தோனே எனக்கு தலை சுத்திருச்சு. அப்படி என்ன பேசுது? உங்களுக்கே அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் இருக்குல ஒரு திருநங்கையா நாங்க மாறிட்டோம். ஒரு ஆணு கூட வாழணும்னு ஒரு ஆசை. ஆமா, பாருங்க, நீங்க தான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தப்பா நினைக்கவே இல்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன். ஆஷா பேசுது விஷயம் தான். இது ஒரு பெண்ணுக்குள்ள துடிக்கிற விஷயம் தான். என் புருஷன் எப்படியானோ புருஷனுக்கிட்ட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எந்த பொண்ணு எல்லாம் நினைக்கிறது தான். இது பாருங்க, சொல்ல மாட்டேன்.
இந்த காலத்துல இந்த உலகத்துல இந்த குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு இருக்குல்ல, அது திருநங்கைங்கனால யாருக்குமே வரது கிடையாது. ஆம்பளைங்க தான் பண்றாங்க அந்த வேலையை. உங்களால யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்ல. என்ன சில பேர் இந்த டூப்ளிகேட் திருநங்கைங்க வந்து இந்த ட்ரெயின்ல வந்து மிரட்டுறது, காசு வாங்குறது, அந்த மாதிரி பண்றதுனால தான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து கெட்ட பேரு. சாரி சிஸ்டர். சரி மூட்டை அது புரிஞ்சு ஒரு மெசேஜ் தரலாம் சிஸ்டர், வாங்க அப்படியே வைஃப் வச்சு கலாய்ப்போன்னு. பயந்துட்டியா ராதா? ஆனா ஒரு நாளைக்கு உண்மையிலேயே நடக்கல, எங்க தாத்தா மேலயும் என் ஆத்தா மேலயும் சத்தியமா சொல்றேன். ஆமா அப்பாவும் இவங்க இருக்காங்க, இனிமே இவங்க பாத்துப்பாங்க. போதுமா? சரி டிராப் பண்ணிட்டீங்களா? எங்க போணுமா? நான் நடுவுல உட்காந்துக்கிட்டேன். உட்காருங்க. சரி பாத்து போங்க. பாக்குறவங்க